சளைச்சவங்கலாம் இல்லைங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வர்றாரு நதீம். ஆண்கள் தான் சிறந்தவர்கள். முகமது நதீம் ஆண் கௌரவத்தை காப்பாற்ற வராரு. காப்பாத்திருங்க நதீம். السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியமாகி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் என்று கூறி அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். தூங்குறவனுக்கு உலகமே இருட்டாக்குறதா தெரியுமாமா, அதனால வீடிய வேலை ஆயிருமா. நடுவர்களே, ஏன் ஆண்டம் தான் சிறந்தன்னு சொல்றேன்னா, இவ்வுலகத்துல எத்தனை மனிதர்கள் ஆண் தான் படைச்சிருக்கான், எந்த ஒரு நபியும் பெண்ணா படைக்கப்படவில்லையே. அதனால சொல்றேன் ஆண்கள் தான் சிறந்தவங்க. எத்தனையோ நபிமார்கள் ஆண்களாகத்தான் அல்லாஹ் படைச்சான். அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் ஆண்களாகத்தான் படைச்சான். ஆமா, எந்த நபிமார்களையும் பெண்ணா படைக்கப்படல. நம்ம போய் கியாமத்துல கேட்கிறோம். குரான்ல அல்லாஹ் பெண்ணை பத்தி தான் சொல்றாங்களே, அதே குரான்ல தான் பெண் பலவீனமாக படைக்கப்பட்டவள் என்று அல்லாஹ் சொல்றான். நடுவர்களே, ரோட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆண்கள் 500 கிலோ மூட்டையை கூட தூக்கிட்டு போறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கார பலசாலி ஆண்கள் தானே. ஆமா ஆமா, சொல்லுங்க. நடுவர்களே, அல்லாஹ் பெண்ணை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆண்களை படைச்சான், உண்மைதான். அதுலயும் எங்களுக்கு தானே வேலை ஜாஸ்தி. அவங்க மகாராணி போல இருக்காங்க, நாங்க தான் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறோம். இதுலயும் வெளியே சொல்ல முடியாத வேலை. நடுவர்களே, என்னன்னா இப்பெல்லாம் வீட்டு வேலை கூட பாதி நாங்க தான் பாக்குறோம். உங்க வீட்டுல எப்படி நடுவர்களே? கீழே வேற மாமியார் உட்காந்துருக்காங்க. அப்பா உண்மையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சொல்லி நீ பேச வந்தத. நடுவர்களே, ராசி சொன்னாரே, அர்ஜுனத்தின் தாயை தப்பா பேசாத, தாய் எதிர்த்து பேசாத, தாயின் காலம் தான் சொர்க்கம்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கல்ல, தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது, தந்தையின் கோபத்தில் தான் இறைவனின் கோபம் இருக்கிறது அப்படின்னு. நடுவர்களே, என் தங்கச்சி இருக்காங்க, அவங்க என்ன தான் பண்ணாலும் எங்க அத்தை கண்டுக்க மாட்டாரு. ஆனா நான் யாரா பண்ண மாட்டேன் அடிப்பாங்க. ஏன் கேட்டா வீட்டுக்கு போயிருவான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா நடுவர்களே, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. ஏன் தம்பி, உன்னை அடிக்கிறாருங்கிறது பிரச்சனையா, உன் தங்கச்சிகளை அடிக்கிறது இல்லைங்கிறது பிரச்சனையா? அவங்களும் அடிக்க நடுவர்களே. யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம். நல்ல கான்செப்ட். நடுவர்களே, அப்ப கூட அவங்க வேற வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா நாங்க தானே கடைசி வந்து பாத்துக்கிறோம். அப்ப சிறந்தவங்க யாரு? நாங்க தானே. அதானே, கேளுப்பா. நடுவர்களே, எவர் மனைவி சிறந்தவரோ அவரே உங்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நாங்களும் எவ்வளவு காலம் தான் நல்ல மாதிரி நடிக்கிறது, அப்போ உங்களுக்கு நல்ல பேர் வாங்க முடியுதா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் தான் அதிக நேரத்துல காணப்படுவாங்க. ஏன்னா அவங்க சபிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒரு இடத்துலயாவது அல்லாஹ்வோ நபியோ ஆண் சபிக்கிறான் நன்றி கேட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏன்னா நாங்க அவ்வளவு சிறந்தவங்க. ஆமாப்பா. ராசி சொன்னாரு, உங்க அம்மா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நடுவர்களே, 3 பேர் சமைக்கல கஷ்டம் இல்ல. ஹோட்டல்ல பாத்தீங்களா, அங்க சமைக்கிறது யாரு? மாஸ்டர். கல்யாண வீட்டுல கூட கபிலன் சமைக்கிறாரு, ஆண்கள் தான். நடுவர்களே பாருங்களேன், 3 பேத்துக்கு சமைச்சிட்டு கை வலிக்குது தலை வலிக்குதுங்கிறீங்க. நாங்க 3000 பேத்துக்கு சமைக்கிறோம்னு சொல்றாரு. கேளுங்க, நான் சொல்லலைங்க, அப்படிதான் சொன்னேன். பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, எவன் ஒருவன் கோபம் வலு பொழுது கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவனே வீரன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் படுத்துற பாட்டுக்கு ஆண்கள் எவ்வளவோ பொறுமையா போறாங்கல்ல, அப்ப நாங்க தானே வீரன் சிறந்தவன், எல்லாமே நாங்க தானே. அலுவலர்களே, பெண்கள் தான் வீட்டுல ரொம்ப உதவியா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, என்ன உதவி செய்யறாங்க? செல்போன் பாக்குறதும் சீரியல் பாக்குறதும் தானே. அந்த உதவி யாரு வேணா செய்யலாமே. ஒரு நாள் கரண்ட் போய் சீரியல் பார்க்க முடியல, அவ்வளவுதான், உலகமே இருட்டாயிரும். உண்மையிலே உதவியா இருக்கு யார் தெரியுமா? ஆண்கள் தான். உதாரணமா சொல்ற நடுவர்களே, கடைக்கு போறது யாரு? நாங்க தானே போறோம். நடுவர்களே, மேக்கப் ஐட்டத்தையும் பியூட்டி பார்லர் 1 மாசம் பேங்க் பண்ணுங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இதெல்லாம் போட்டா தானே அழகா இருப்பாங்க. ஆனா ஆண்கள் எல்லாம் இயற்கையாவே அழகா படிச்சிருக்கான். ஏன் உதாரணமா சொல்லிட்டா, சிங்கத்தை எடுத்துக்கோங்களே, முகத்துல முடியெல்லாம் வச்சு ஆண் சிங்கம் தானே அழகா இருக்கு. மயில பாத்தீங்களா, தோகை விரிட்டு ஆடுற ஆண்மேல் தானே அதுலயும் அழகா இருக்கு. நடுவர்களே, ஆமா தம்பி. கொடைவல்லல் தாராள பபு வாரி வழங்குற மனசுக்காரன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ஆண்களை தான் சொல்லுவாங்க. ஆனா பெண்களை அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விடுங்க நடுவர்களே.
பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? புடவை. அதுலயும் குறிப்பா பட்டு புடவை. அந்த ஒரு பட்டை எடுத்ததற்கு லோல் பட்டு, லொங்கலாய் பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இத்தனைய பட்டுந்தான் ஒரு பொண்ணு பட்டு புடவை தரணும். அதுல அந்த பட்டோட விலையை கேட்டா பட்டுன்னு போயிடணும். இத்தனைய தாங்க நாங்க தானே சிறந்தவங்க. நானும் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் இப்ப கல்யாணத்துல எல்லாம் லெஹாங்கா வாங்குறாங்கன்னு, பட்டு புடவை வாங்குற கஷ்டப்பட்டா. சரி சரி. நடுவில் உங்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆண் கருத்து காப்பாற்றுறதுக்கு நடுவர்களே, அதனால ஆண்கள் தான் சிறந்தவங்க தீர்ப்பு வழங்குங்க என்று கூறி உரைக்கு திரையேன். வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தடி சாக்குல என் மகனையும் உள்ள இழுத்துட்டியப்பா. சரி இன்ஷா அல்லாஹ். அடமலை பேசி புயலா வந்து வீசினாங்க. இருந்தாலும் நாங்க மட்டும் கிடைத்தவங்களா? சென்னையில் இப்ப நடந்த விஷயம் பார்த்தீங்கல்ல, எத்தனையோ பேர் தயங்குறப்ப கூட நாங்க ஓற்றோன்னு வான்ல சாகசம் காமிக்கிறக்காக பெண் வீராங்கனைகள் இறங்கி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய கௌரவத்தையும்